அண்ணன் இங்கே 9 தடவை சட்டமன்ற உறுப்பினர், 50 வருஷம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 50 வருஷம் KS அண்ணன் இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தெரிகிறது யார் புரட்சி தலைவருக்கு அடுத்தபடியாக ஒரு உண்மையான தலைவர் யார் என்று தெரிந்ததனால்தான் அவர் நம்முடன் வந்திருக்கிறார். இல்லைனா எல்லாருமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று கூட எல்லாரும் அங்கே போனாங்க இங்கே போனாங்களாம் எல்லாரும் சொல்லுவாங்க. நிதானமா ஒழுங்கா 50 வருடம் ஒரே கட்சியில் இருந்துட்டு அதுக்கு அடுத்து நமக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு உண்மையான கட்சி தமிழக வெற்றி கழகம் என்று எண்ணி வந்திருக்கிறவர் தான் அண்ணன் KS. மேலும் சகோதரர் ஆதவ அவர் இருக்கிறார். அவர் உடனே படபடன்னு எப்பயுமே அண்ணா அங்கே மீட்டிங் போடணும், என்னண்ணா அங்கே ஒரு மாதிரி உடனே போடணும், இந்த இடத்துக்கு போகணும் அங்கே போகணுன்னுவார். டக்கு டக்குன்னு வாயால் வந்து ஈஸியாக சொல்லுவார், ஆனால் அங்கே போடணுன்னுவார். போட்டுடலாமே அப்படின்னுவேன், போட்டுருண்ண அப்படின்னுவார். போட்ட உடனே ஆனால் 2 நாளில் இவ்வளோ பெரிய கும்பல் வருதுன்னா அது நம்ம தலைவர் தளபதிக்கு மட்டும்தானே தளபதி அப்படின்னுவார். மேலும் நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா நாளன்னைக்கு கூட்டம் போடணுன்னு அடுத்த உடனே என்னாரு, உடனே நாம் கூட்டத்துக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நீங்கள் வந்துடலாம் அப்படின்னுட்டுன்னு உடனுக்கு உடன் செய்யக்கூடிய திறமை இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம்மளுடைய தலைவர்களுடைய தோழர்கள், உண்மையான தொண்டர்கள் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற இடத்தெல்லாம் உனக்கு ஏதாவது நான் செஞ்சு தரேன், நான் ஏதாவது கொஞ்சம் பணம் தரேன், நீ கூட்டத்தை போடு, இந்த ஏற்பாடு பண்ணுன்னு, இதெல்லாம் கிடையாது. இந்த விழாவை நடத்துவதற்கு நானோ மற்றவர்களோ 1 ரூபாய் பணம் கொடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க ராஜ்குமார் மற்றும் அவருடன் இருக்கிற கழக செயலாளர்கள், நகரம், ஒன்றியம் அனைவரும் இணைந்து செய்யப்பட்டது தான் இந்த பொதுக்கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். மற்றவங்ககிட்டலாம் நம்ம பஸ் வைக்கணும், கார் வைக்கணும், வேனு வைக்கணும். இங்கே இருக்கிற ஒரு அமைச்சர், கடலூரில் இருக்கிற இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர், முதல் மாநாடு நடக்கும்போது நம்மளுடைய விழுப்புரம் மாநாடு முதல் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு அவர் ஊர் பெரியவர்களை அழைத்து, என்னையா எப்பயுமே ஒரு மாநாடுன்னு சொன்னால் என்கிட்ட வருவாங்க, பஸ்ஸு வேணும் வேன் வேணுன்னுவாங்க, நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவேன். சொன்ன உடனே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மாநாடுக்கு முன்னாடி வந்தால் 10,000 20,000 கேட்பாங்க, கொடுப்பேன். ஆனால் இந்த மாநாட்டுக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஒருத்தவங்க கூட என் வீட்டு படி ஏறி எனக்கு பஸ்ஸு வேணும் வேன் வேணும் பணம் வேணும்னு கேட்கவே இல்லையா? அது என்ன எது என்ன? ஃபோனை போடு, அந்த அசோசியேஷனுக்கு பஸ் அசோசியேஷனுக்கு ஃபோனை போடு, ஏப்பா பஸ்ஸெல்லாம், அட நீங்கள் வேறங்க ஐயா, பஸ்ஸெல்லாம் புக் ஆகி 1 மாதம் ஆகுது, வரானுங்க அவனுங்களே தண்டலை வாங்கின்னு வந்து 25,000 கட்டிட்டு அவன் வீட்டு விழா மாதிரி அவன் வீட்டு நிகழ்ச்சி மாதிரி செஞ்சுட்டு போய்கினே இருக்கிறான். இந்த பணத்தை கட்டிட்டேன் 25,000 இன்னும் கொடுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குதோ பணத்தை கட்டிட்டு நான் பஸ் எடுத்துன்னு போறேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணு போய்கினே இருக்கிறான் ஐயான்னு. இதுதான் உணர்வு, இதுதான் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசம். இப்படிதான் நம்ம தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. உண்மையான தோழர்கள், உண்மையான தொண்டர்கள் இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் நம்மகிட்ட காசு பணம் எதுவுமே இல்லை, ஆனா உழைப்பு உண்மை இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். வேற எல்லாருக்கும் எப்படி எப்படியோ பணம் வரும். ஆனா தலைவர் என்ன சொன்னார் கடந்த கூட்டத்தில்? நான் ஊழல் செய்ய மாட்டேன்,
என்னுடன் இருப்பவர்கள் யாரும் ஊழல் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம் தலைவர் தளபதி தான். ஏன்னா யாருக்கும் எங்களுக்கெல்லாம் பணம் காசெல்லாம் வேணாம், இருக்கிறது போதும்.